அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பெரிய பெரிய கடைகள்ல மட்டும் கிடைக்கக்கூடிய இந்த சோகன் அல்வாவ நம்ம வீட்லயே வந்து 10 நிமிஷத்துல எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா, கடைகள்ல ரூ. 700லேருந்து ரூ. 1000க்குள்ள வந்து நமக்கு சொல்லுவாங்க. ஆனா அதே டேஸ்ட்ல அதே ஸ்வீட்ட வந்து நம்ம வீட்ல வந்து ரூ. 50லேருந்து ரூ. 100க்குள்ள நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனீஸ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே இருக்க ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சோகன் அல்வா பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் வந்து 60 கிராம் அளவுக்கு மைதா மாவு, 30 கிராம் அளவுக்கு வந்து பால் பவுடர் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஆக்சுவலாக வந்து ஒரிஜினல் ரெசிபியில் வந்து மைதா மாவுக்கு பதிலாக வந்து அம்பூரி ஆட்டாவில் வச்சு தான் செய்வாங்க. நம்ம வந்து வீட்டில் சிம்பிளாக பண்ண போகிறதுனால வந்து மைதா மாவு வச்சு பண்ணாலுமே வந்து அதே டேஸ்ட்டு சூப்பராக நமக்கு கிடைக்கும். அதனால் நான் இன்றைக்கி மைதா மாவு சேர்த்துருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து சில்வர் பவுலோ இல்லாட்டி வந்து நல்ல ஒரு மோல்டோ ஏதோ எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து சில்வர் பவுலில் வந்து 4ம் அதே போல் வந்து டீ கப் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம நார்மலாக டீ குடிக்கிற வந்து கப்பு, அந்த கப்பில் வந்து 4 எடுத்திருக்கேன். இதில் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம ரெடி பண்ண அந்த சாக்லேட் ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து உடனே அந்த சூட்டோடே வந்து எடுத்து ஊற்றணும். அந்த டயத்தில் வந்து நெய் தடவுறதுக்குலாம் வந்து நமக்கு நேரம் இருக்காது. அப்படின்றதுனால நீங்கள் முன்கூட்டியே வந்து இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி உடனே வந்து டக்குன்னு எடுத்து ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபுல்லாத்துலேயும் வந்து நான் நெய் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் பிஸ்தா வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். அதே போல் வந்து பாதாமும் வந்து குட்டி குட்டியாக வந்து நல்லா ஸ்லேஸ்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிடும்போதுமே வந்து சூப்பராக இருக்கும். ஒரிஜினல் ரெசிப்பியில் இது வந்து கம்பல்சரி சேர்த்துருப்பாங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. இப்போ வந்து நம்ம துருவுனத வந்து அந்த நெய் தடவி வச்சிருக்கிறதுல வந்து துருவுன பிஸ்தாவையும், பாதாமையும் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாரி வந்து நான் வந்து நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம். டெக்கரேட் பண்ணி இது தனியா இருக்கட்டும். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சோகன் அல்வா வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நல்ல அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா நான்ஸ்டிக் வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு ஒட்டாம வரும். நான்ஸ்டிக்ல வந்து 60 எம்எல் அளவுக்கு வந்து நெய் ஊத்திக்கங்க. அதுக்கப்புறம் 30 கிராம் அளவுக்கு வந்து ஒயிட் சுகர் சேர்த்துக்கங்க. இத சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் சிம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல ஏத்திற வேணாம். சட்டுன்னு கரிஞ்சு போயிரும். அதனால வந்து மீடியம் சிம்லயே வச்சுட்டு நல்லா வந்து இப்படி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கை விடாம நல்லா கிளறிக்கிட்டே இருக்குங்க. நம்ம போட்டிருக்க சுகரும், நெய்யும் வந்து தனித்தனியா பிரிஞ்சு, அந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி ஓரளவுக்கு கேரமல் கலர் வந்து வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வரணுமோ, அந்த அளவுக்கு வந்து வர வச்சுட்டு நீங்க வந்து ஆஃப் பண்ணிருங்க. ரொம்ப வந்து டார்க்கா வந்தாலும் ஒரு மாரி கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால நார்மல் கலர் வந்தோனே அடுப்ப ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த மைதா மாவும், பால் பவுடரும் இதில சேர்த்துருங்க. கண்டிப்பா அடுப்ப ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் இத சேர்க்கணும். அத வந்து மறந்துறாதீங்க. அடுப்ப ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாவை சேர்த்துட்டு கைவிடாம நல்லா கட்டிகள் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இத மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள பாருங்க நல்லாவே வந்து உங்களுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆயி, நல்லா வந்து அந்த நெய்யும், அந்த சுகர் எல்லாத்தோடயும் நல்லா அந்த மாவு நல்லா மெல்ட் ஆயி சூப்பரா வந்துரும். உங்களுக்கு நல்ல கட்டிகள் இல்லாம சூப்பரா வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து இத வந்து கீழ எடுத்து வச்சுட்டு, நம்ம ஆல்ரெடி வந்து நெய் வந்து ஊத்தி இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம்ல, அதில வந்து கரெக்ட்டா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேருங்க. ரொம்ப அதிகமாலாம் சேர்க்க வேணாம். அதே வந்து உங்களுக்கு கரெக்ட்டான பக்குவத்திலயும், அளவுலயும் இருக்கும். இப்ப நம்ம வந்து அந்த சூடு ஆறுறதுக்குள்ளே வந்து டக்கு டக்குன்னு சேர்க்கணும். இல்லாட்டி நல்லா இறுகி போயிருச்சுனாக்கும், உங்களுக்கு நீங்க உங்க அந்த பாத்திரத்துலேருந்து எடுக்கவே முடியாது. அதனால சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே டக்கு டக்குன்னு சேர்த்து நல்லா வந்து லெவல் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் கூட ஆகட்டும். அந்த அளவுக்கு வந்து நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் வந்து லைட்டா நைஃப வச்சு இந்த மாரி லேசா தட்டி விட்டிங்கனாவே போதும். உங்களுக்கு சூப்பரா ரிமூவ் ஆகி வந்துரும். நம்ம ஆல்ரெடி நெய் வந்து நல்லா அப்ளை பண்ணி வச்சிருக்கனால, நமக்கு ரிமூவ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப டீ கப்ப வந்து எப்படி ஓப்பன் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தட்டுனா நமக்கு வராது. அதனால வந்து அந்த டீ கப்ப வந்து ரிமூவ் பண்ணிருங்க. ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வந்து சூப்பரா வந்துரும். இந்த சாக்லேட்டோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம லாக்டோ கிங் சாக்லேட் சாப்பிடுவோம்ல, அதே டேஸ்ட்ல தான் இருக்கும். நான் சின்ன வயசுல இருக்கும்போது, எங்க பாவா எப்பலாம் சென்னைக்கு போறாங்களோ, அப்பலாம் வந்து எங்களுக்கு இந்த சாக்லேட் வந்து கம்பல்சரி வாங்கிட்டு வருவாங்க. நான் வந்து அடிக்கடி கேட்கும்போது வந்து, அது அந்த மாரி பெரிய அடையார், ஆனந்தபவன் அந்த மாரி பெரிய ஸ்வீட் ஸ்டால்ல தான் கிடைக்கும். இங்க எங்கேயுமே கிடைக்காதும்மா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா, இப்போ இந்த ஸ்வீட்ட வந்து நம்ம வீட்ல நம்மளே செஞ்சோம் அப்படின்னு நினைக்கும்போது, உண்மையிலேயே ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. அதே டேஸ்ட்லயே செஞ்சுட்டோம் அப்படின்ற மனநிறைவும் இருந்தது. கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய்.